சென்னை வானகரத்தில் நாளை நடைபெறவுள்ள அதிமுக பொதுக்குழுவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சோமசுந்தரம். அவரிடம் பேசலாம். சோமசுந்தரம், இப்போ ஏற்பாடுகள் எல்லாம் தீவிரமாக செய்யப்பட்டு வருகிறது. என்னென்ன விஷயங்கள் அடிப்படையாக இந்த கூட்டத்திற்கு வருபவர்களுக்காக ஏற்பாடாக செய்யப்பட்டிருக்கு? காயத்ரி, நாளை சென்னை வானகரத்தில் அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் அந்த பொதுக்குழு நடைபெறவுள்ள வானகர மண்டபத்தில் முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதில் அவைத் தலைவன் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நாளை காலை 10 மணிக்கு இந்த குழுவானது தொடங்க உள்ளது. இந்த கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, துணை செயலாளர்கள் துணை பொதுச் செயலாளர்கள் முனுசாமி, விஸ்வநாதன், பொருளாளர் சீனிவாசன், தலைமை நிலைய செயலாளர் வேலுமணி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் என பலர் கலந்து கொள்ள உள்ளனர். இதற்கான முன்னேற்பாடுகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதனை முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான பெஞ்சமின் தலைமையில் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. அதைத்தான் நேரடியாக பார்த்து வருகிறோம். அத்துடன் 2500க்கும் மேற்பட்ட செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். இதற்கான ஏற்பாடுகள் தற்போது முழுவீச்சில் வேகமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கும் தற்போதைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் பிரம்மாண்ட கட்டவுட்டுகள் இந்த மண்டபத்தின் வாயில்களில் வைக்கப்பட்டுள்ளது. செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் தவிர்த்து ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் 10,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள உள்ளதால் சைவம் அசைவம் என விருந்து தடபுடலாக இந்த மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட உள்ளது. நாளை காலை 10 மணிக்கு இந்த செயற்குழு பொதுக்கூட்டம் தொடங்க உள்ள நிலையில் அதிமுக சார்பில் முக்கிய தீர்மானங்கள் வெளியிடப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அவை என்னவென்று நாளைக்கு தான் தெரிய வரும். குறிப்பாக 15க்கும் மேற்பட்ட தீர்மானங்களை நிறைவேற்றப்பட உள்ளதாக தெரிகிறது. குறிப்பாக தற்போது செங்கோட்டையன் நீக்கப்பட்டது தொடர்பாகவும் நாளைக்கு தீர்மானம் வெளியிடப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த காட்சியை தற்போது நேரடியாக பார்த்து வருகிறோம் காயத்ரி. அதே போல பொதுக்குழுக்கு வரக்கூடியவர்கள் அமர்வதற்கு தேவையான சேர்கள், நாற்காலிகள், தோரணங்கள், அதே போல் இந்த மண்டப வளாகத்தில் கரும்புகள், வாழை மரங்கள் உள்ளிட்டவை அலங்காரத்தால் செய்யப்பட்டுள்ளது. அந்த காட்சியும் நேரடியாக பார்த்து வருகிறோம். அதே மாதிரி வானகரம் அந்த ஸ்ரீவாரி மண்டபம் அமைந்துள்ள சாலையில் இருபுறமும் அதிமுக கொடி, அதே போல பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. காயத்ரி, நன்றி சோமசுந்தரம் இது குறித்த விவரங்களுக்காக.